SVA கிரியேஷனில் இன்று அலோவின் சம்பந்தமான சிறிய விடயங்களை பற்றி அறிவோம். அலோவின் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31 மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடப்படும் பண்டிகை. இதன் மூல காரணமானது இது பழைய ஹெல்திக் மக்களின் சம்ஹெல் என்ற அறுவடை பண்டிகையிலிருந்து வந்தது. இந்த அலோவினானது ஏன் கொண்டாடப்படுகின்றது என பார்க்கலாம். பழமையான நம்பிக்கையை போற்றவும் இறந்தவர்களின் ஆவிகளை நினைவு கூறுவதும் அவர்களது வழக்கம். அவர்களது நம்பிக்கையின்படி அந்த இரவில் உயிருடன் இருப்பவர்களின் உலகத்திற்கும் இறந்தவர்களின் உலகத்திற்கும் இடையே உள்ள எல்லை மங்கிவிடும். அதனால் ஆவிகள் பேய்கள் பூமிக்கு வந்து சுற்றி திரியும் என்று கருதினர். அந்த ஆவிகளுக்கு அஞ்சிய மக்கள் முகமூடி மற்றும் விசித்திரமான உடைகள் அணிந்து தங்களை பாதுகாத்தனர். மேலும் தீய ஆவிகளை விரட்ட தீக்குச்சிகள் மற்றும் விளக்குகள் ஏற்றும் வழக்கமும் இருந்தது. இந்த நாளானது ஒரேஞ்ச் வண்ணத்துக்கும் மற்றும் கருமை நிறத்திற்கும் தொடர்புபட்ட நாளாக கருதப்படுகின்றது. பின்னர் இது ட்ரிக் ட்ரீட், அதாவது குழந்தைகள் வீடு வீடாக சென்று இனிப்புகள் பெறும் பழக்கம் மற்றும் பூசணிக்காய் விளக்கு போன்ற வழக்கங்களாக மாறியது. இன்று அலோவினானது குழந்தைகள் இனிப்புகள் பெறும் விழா மற்றும் மக்கள் பேய் சூனியக்காரி விசித்திரமான வேடங்களில் அலங்கரிக்கும் நாள், பயமுறுத்தும் அலங்காரம், விளக்குகள், பார்ட்டிகள் நடைபெறும் பண்டிகையாக மாறியுள்ளது. அலோவின் முதலில் ஆவி சம்பந்தமான நம்பிக்கையிலிருந்து தொடங்கினாலும் இன்று அது மகிழ்ச்சி, விளையாட்டு, வேடிக்கை நிறைந்த பண்டிகையாக மாறியுள்ளது. அலோவினில் பொதுவாக காணப்படும் முக்கியமான அடையாளங்கள் மற்றும் அவற்றின் அர்த்தங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். பூசணிக்காய் விளக்கு. அலோவினின் முக்கிய சின்னம் இதுதான். பழைய நாட்களில் மக்கள் ஆவிகளை பயமுறுத்த பூசணிக்காயில் முகம் செதுக்கி அதன் உள்ளே மெழுகுவர்த்தி ஏற்றினர். இது தீய ஆவிகளை தடுக்கவும் நல்ல ஆவிகளை வரவேற்கவும் என்ற நம்பிக்கையில் இருந்து வந்தது. இன்று அது அழகான அலங்காரமாக பயன்படுத்தப்படுகின்றது. குழந்தைகள் அதிகம் ரசிக்கும் ஹாலோவீன் மரபு. குழந்தைகள் பேய்கள் சூனியக்காரிகள் போன்ற வேடங்களில் வீட்டுக்கு வீடு சென்று ட்ரிக் ஆர் ட்ரீட் என்று கேட்கின்றனர். ட்ரீட் என்பது இனிப்பு கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக செல்வார்கள். ட்ரிக் என்பது கொடுக்காவிட்டால் சிறிய வேடிக்கைகள் அல்லது விளையாட்டுகள் செய்வார்கள். இது பழைய காலங்களில் மக்களிடம் உணவு அல்லது காணிக்கை கேட்பது என்ற நம்பிக்கையிலிருந்து உருவானது. வேடமாறுதல். அலோவினில் மக்கள் பயமுறுத்தும் உடைகள், அதாவது பேய், மந்திரவாதி, வாங்கல், எலும்புக்கூடு முதலியவை அணிவது வழக்கம். பழைய நம்பிக்கையின்படி இப்படி பேய்கள் போல வேடமாறினால் உண்மையான ஆவிகள் தங்களை அடையாளம் காண முடியாது, அதனால் தீங்கு விளையாது என நம்பப்பட்டது. இப்போது இது விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி வடிவமாக மாறியுள்ளது. விளக்குகள் மற்றும் மெழுகுவர்த்திகள். இருட்டை ஒளியால் அகற்றுவது அலோவினின் அடிப்படை தத்துவம். இது நன்மை தீமையை வெல்லும் அடையாளம் என கருதப்படுகின்றது. பேய் அலங்காரம் மற்றும் கல்லறை சின்னங்கள். மக்கள் வீடுகளை பேய் போல அலங்கரிக்கின்றனர். காகித எலும்புகள், வலைகள், வௌவால்கள், கல்லறைகள் முதலியன வைத்து இது மரணத்தை நினைவு கூறவும் அதனை நகைச்சுவையாக அணுகவும் செய்யப்படும் பழக்கம். மொத்தத்தில் அலோவீனின் ஒவ்வொரு சின்னமும் முதலில் மரணம், ஆவி, பாதுகாப்பு போன்ற நம்பிக்கைகளுடன் இருந்தாலும் இன்று அது வேடிக்கை, கலை, மகிழ்ச்சி, சமூக ஒன்றிணைவு ஆகியவற்றின் பண்டிகையாக மாறியுள்ளது.